ஹலோ மக்களே! இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வண்டலூர் ஜூ தாங்க. சென்னையில இருக்க மெயின் ஜூவே இதுதான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஜூக்கு. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் ஜூ எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு பெரியவங்களுக்கு 200 டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 50 ரூபாய். மாற்றுத்திறனாளிகளுக்கு டிக்கெட் வாங்கல. நாங்க பூங்கா சுற்றுலா வாகனத்துல தான் போனோம். அது 150 ருபீஸ் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 50 ரூபாய். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க பறவைகள் தான் பார்த்தோம். பஞ்சவர்ண கிளி, வானவில் கிளி, அமேசான் கிளி, காக்டைல் கிளி 10 வகை கலர்ல இருந்தது. ஒரு மான் இருந்தது. சிறுவர் பூங்காவை லாஸ்டா பார்த்துக்கலான்ட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறம் பாகுபலி மாடு, காட்டு மாடு, இது ஊட்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வாழ்நாள் 30 ஆண்டுகள் போட்டிருந்தது. பூங்கா சுற்றுலா வாகனத்துல போனா மெயின் இடத்துல மட்டும்தான் இறக்கி விடுவாங்க. அதனால நாங்க குரங்க மிஸ் பண்ணோம். சிங்கம் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு படுத்துட்டு இருந்தது. இந்த மானை பாருங்களேன், எவ்வளவு அழகா அது இலைய பிச்சு உணவை எப்படி தேடிக்குது. புளிய பார்த்தோம். புலி ஏதோ கக்கா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி. உள்ள வரும்போதே எந்த பிளாஸ்டிக் பொருளை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு கண்டிஷனா அங்கேயே நியூஸ் பேப்பர்ல இருக்கிறதுல கொட்டிட்டு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அவங்களே வச்சுக்கிறாங்க. நாங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம். அப்புறம் கரடியை பார்த்தோம். ஜங்கிள் புக்ல வர மாதிரி இருந்ததுங்க கரடி. ஜூல இருக்கிற அனிமலுக்கு சண்டையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ளதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓநாய் அமைதியா படுத்துட்டு இருந்துச்சு. ஓநாய் அப்புறமேட்டுக்கு அங்க வெயிலுக்காக ஷவர் மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓநாய்க்கும் நாய்க்கும் டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி இருந்தது எனக்கு. நான் நாயா அப்படின்னு கேட்டுட்டேன். எங்க அஸ்வந்த் அங்கிருந்து ஒரு வாக் பண்ணிட்டு வாடா அப்படின்னு பார்த்தா ட்ரைனேஜுக்குள்ள இறங்கி ஒரு நடைய விடுறாங்க. செம்ம வெயிலுங்க. நாங்க போன நேரம் பயங்கர வெயில். பாதி நேரம் ஷவருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. சீட்டா இருக்கிறதுலயே சிறுத்தை தான் தன்னுடைய ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு ஓடி அதுக்கப்புறம் தான் இறையே பிடிக்கும். அப்புறம் தண்ணியில இருக்கிற விலங்குகள்லாம் பார்த்தோம். அஸ்வந்த்க்கு இதுக்கு மேல பொறுக்க முடியலன்ட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா ஸ்டார் ஆமை, பச்சைப்பாம்பு, மலைப்பாம்பு இதெல்லாம் பார்த்தங்க. முதலையும் பார்த்தோம். முதலை பார்க்கும்போது ரொம்ப பயமாவே இருந்தது. அது பார்த்தா உயிரோட இருக்கா இல்லையான்ற மாதிரியே தெரிஞ்சது. அடுத்தது யானைய பார்த்தோம். பாருங்க, அஸ்வந்த் கல்ல தூக்கி போடுறான் யானை மேல. பார்க்ல விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.